ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாம இந்த வீடியோவில் 8வது MCQ தொடர்பான விளக்கங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ நாம இவ்வாறு தொடர்ச்சியான வீடியோக்களை ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒவ்வொரு MCQக்கும் தொடர்பான விளக்கங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு போட வேண்டுமாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் ஏனைய நபர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பிரயோசனம் அடைவதற்காக. உங்களை நம்ம 8வது வினாக்கான விளக்கங்களை பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எவை என்ன, அதாவது 674 என்று சொல்லக்கூடிய ஒரு 8 அடியாக கொண்ட ஒரு எண் தரப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு ABCன்னு சொல்லி, அதாவது ஏ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்த எண்மை இலக்கத்தை இரும வடிவத்துக்கு மாத்திருக்காங்க. பிங்கிறத பார்க்கும்போது அந்த எண்மை இலக்கத்தை பதின்மை எண்ணாக மாற்றப்பட்டிருக்கு. சியை பார்க்கும்போது அந்த எண்மை எண்ண ஒரு 16மை இலக்கமாக மாற்றப்பட்டிருக்கு. இதுல எது இந்த எண்மை எண்ணுக்கு சமவலுவானது என்பது உங்களுக்கு வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. சோ நாம அது தொடர்பான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இப்ப 674 என்று சொல்லக்கூடிய 8 அடியாக கொண்ட ஒரு எண்மை எண் இருக்கு. சோ அந்த எண்மை எண்ணை நாம முதலாவது ஒரு பைனரி நம்பராக மாற்றும். சரி, அந்த 8 அடியாக கொண்ட இலக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா அதை நாம 2 அடியாக கொண்ட இருமை இலக்கமாக மாற்றும் போது நாம 674 என்று நாம எழுதிருக்கோம். இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது 6 நாம இருமை இலக்கமா மாத்தினோம்னு சொன்னா 110. சோ முதலாவதாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எண்மை இலக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு இலக்கத்துக்கு 3 பிட்டுகள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அதனால 6 என்கிற இலக்கத்தை நம்ம என்ன செய்யலாம், இருமை இலக்கமாக மாற்றும் போது உங்களுக்கு 110 கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 7 நாம இருமை இலக்கமாக மாற்றும் போது 111 கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 4 இருமை எண்ணாக மாற்றும் போது 11100 கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்ப நாம இந்த 674 இருமை எண் வடிவத்துக்கு மாற்றும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா 110111 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதனை நாம அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது உங்களுடைய முதலாவது கூற்று, சரி, அதாவது ஏ கூற்று உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சோ அதனை தொடர்ந்து இந்த 674 என்று சொல்லக்கூடிய இந்த 8 அடியாக கொண்ட இந்த இலக்கத்தை நாம ஒரு 16மை எண்ணாக, அதாவது ஹெக்ஸாடெசிமல் இலக்கமாக நம்ம மாற்ற வேண்டுமாக இருந்தால் முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் 674. அதை நாம முதலாவது என்ன செய்யணும் என்று கேட்டா இரும இலக்க வடிவத்துக்கு மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். சரியும், இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னா 674 என்று சொல்லக்கூடிய ஒரு 8 அடியாக கொண்ட இலக்கத்தை நம்ம நேரடியாக ஒரு 16மை இலக்கமாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்ப நாம என்ன செய்யணும், அந்த எண்மை எண்ணை முதலாவது இருமை எண்ணா மாற்றணும். அந்த இருமை எண்ணாத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா 16மை எண்ணாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நான் முதலாவது என்ன செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்ப இருமை எண்ணாக மாத்திருக்கேன். அப்ப நாம 16மை எண் தொடர்பாக நமக்கு தெரிஞ்சுக்கும். அதாவது ஒரு இலக்கத்துக்கு நாம என்ன செய்வோம் என்று கேட்டா 4 பிட்டுகள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு. 16மை இலக்கத்துல 16மை எண்ணிற்கு தான் எண்முறை ஏற்றம்னு சொன்னா அதுல ஒரு இலக்கத்துக்கு நம்ம 4 பிட்டுகள் பயன்படுத்துவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்திருக்கேன், முதலாவது இருமை எண்ணா மாத்திருக்கேன். இந்த லைனை பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நான் இருமை எண்ணா மாத்திருக்கேன். இப்ப இந்த இருமை எண்ணை நான் 4 பிட்டாக பிரிச்சு எடுத்திருக்கேன். விளங்குதா, 4 பிட்டாக பிரிச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, நமக்கு 4 பிட்டாக பிரிக்கும் 0011. இப்ப அது இதோட நாம் பிரிச்சு பாருங்க இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். சரியா, அதாவது 0011 நான் இங்க பிரிச்சு கொடுத்தேன். அடுத்த பாருங்க 1101 விளங்க சொல்லுது. இப்ப இது வரைக்கும் நாம பிரிச்சிருக்கேன், இது வரைக்கும் பிரிச்சு இதுக்கு கொடுத்துருக்கேன், இந்த 4 பிட்டையும் இதுக்கு கொடுத்துருக்கேன்.
சோ மேலதிகமா பார்த்தோம்னா நமக்கு ஒன்று தான் இருக்கு அந்த ஒன்று. சோ மேலதிகமா நான் பூஜ்ஜியங்களை சேர்த்து அதை என்ன செய்திருக்கேன், 4 பிட்டுகளாக மாத்திருக்கேன். சரியா? மேலதிகமாக என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும் 16 எண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், 4 பிட்டுகள் வந்து ஒதுக்கப்படும் ஒவ்வொரு எழுத்துக்கும். இப்ப இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம இந்த 0001 அப்படிங்கிறது வந்து ஒன்றினை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 1011ங்கிறது 11 என்று சொல்லக்கூடிய ஒரு டெசிமல், ஒரு பதின்ம இலக்கத்தை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 1100ங்கிறது ஒரு 12 என்று சொல்லக்கூடிய ஒரு பதின்ம எண்ணை குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா 12 அப்படிங்கிறது 12 சொல்றது அது நம்ம 16 எண்ணில் என்னன்னு சொல்லுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே நேரம் 11 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 16 எண்ணை பொறுத்த வரைக்கும் 11ங்கிறது அது பிங்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் 1 அப்படிங்கிறது ஒன்றை தான் குறிக்கும். இப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா 1B சி என்று சொல்லக்கூடிய ஒரு 16 அடியாக கொண்ட ஒரு விடை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சி கூற்றுக்கு தானே, சி கூற்று பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சி கூற்றுக்குரியது. அங்க வந்து உங்களுக்கு 2BCங்கிற ஆன்சர் இருக்கும். ஆனா 2BCங்கிறது ஆன்சர் இல்ல, 1BCங்கிறது ஆன்சரா வரும். இதனால உங்களுக்கு சி கூற்று எப்படி இருக்கும்னு சொன்னா தவறானதாக இருக்கும். உங்களுக்கு ஏ கூற்று சரியானதாக இருக்கும், சி கூற்று தவறானதாக இருக்கும். இதே நேரம் வந்து நாம பி கூற்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது நம்ம அடுத்து பார்ப்போம் என்னன்னு சொன்னா இந்த 674 சொல்லக்கூடிய இந்த இலக்கத்தை வந்து நாம ஒரு பதின்ம எண், அதாவது ஒரு டெசிமல் நம்பரா மாத்துவோம். சரியா? அதுக்கு நாம என்ன செய்யணும்னா இந்த 674ங்கிற இலக்கத்தை வந்து நாம என்ன செய்யணும்னா 1864 அப்படின்னு பிரிப்போம். அதாவது 8 8 1 8 2. சோ அடுத்த நாம என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னா அப்ப இந்த இலக்கத்தை வந்து நாம பெருக்குவோம். இந்த 4 வந்து இந்த 1ஓட பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த 8 இந்த 7 இந்த 8ஓட பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 6 வந்து இந்த 64ஓட பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ பிளஸ் அப்ப இடையில வந்து நம்ம சக அடையாளம் போடணும். அப்ப இந்த 7 வந்து நம்ம 8ஓட பெருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 6 வந்து நம்ம இந்த 64ஓட பெருக்கிறோம். ரைட்? சோ அப்ப பெருக்கிறோம்னு சொன்னா நமக்கு இங்க 1 தர 4 4ஆக இருக்கும். சக 7 தர 8 56ஆக இருக்கும். சக 6 தர 64 384ஆக இருக்கும். அப்ப இவ்வளவுத்தையும் நம்ம கூட்டும் போது கடைசி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா 444 சொல்லக்கூடிய ஒரு பதின்ம எண் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு பி கூற்று வந்து நமக்கு சரியானதாக இருக்கு. சரி, அப்ப ஏ கூற்றும் சரியானதாக இருக்கும், பி கூற்றும் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சோ அப்ப இதனை தொடர்ந்து உங்களுடைய ஆன்சர் வந்து நீங்க எதை தெரிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னா ரைட், ஏ கூற்று சரியானது, பி கூற்றும் சரியானதாக இருக்கு. அப்ப உங்களுடைய ஆன்சர் வந்து ஏபின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஆன்சரை வந்து நீங்க தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இதனை தொடர்ந்தும் நாம அடுத்த வினாக்களுக்கான விளக்கங்களை வந்து தொடர்ச்சியாக பார்க்க